Hello everyone, welcome back to my channel Grandma Indra's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நெத்தலி மீனை எப்படி கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணலாம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுவும் அதுக்கிட்ட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சிங்கன்னா நான் செய்கிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே தெரியும். நெத்தலி கிறிஸ்பி ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1/2 kg நெத்தலி மீனை நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது 3 ஸ்பூன்ஸ் கடலை மாவு, 3 ஸ்பூன்ஸ் சோள மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு முட்டை, மிளகு பொடி, உப்பு, மஞ்சள், ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் கடலை மாவு, சோள மாவு, ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, மஞ்சள் பொடி, மிளகு, தேவையான அளவு உப்பு. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சு விட போறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றணும். இந்த பதத்தில் வரணுமாக. இப்போ ஒரு மீன் எடுத்துட்டு இதில் டிப் பண்ணணும். எடுத்துட்டு இப்போ அந்த பிரெட் கிரம்ஸ் மேலே வைக்கிறோம். இது மாதிரி எல்லா நெத்தலியும் இப்படி பண்ணணும். ஓகே, இப்போ அந்த பிரெட் கிரம்ஸ் மேலே வைக்கிறோம்.
இது மாதிரி எல்லா நெத்தலியும் இப்படி பண்ணணும். வாழை பிடிச்சுக்கோங்க, பெரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி எல்லா நெத்தலியும் டிப் பண்ணி ரெடியாக்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இனி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேம்ல ஆக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஒட்டாம போடுங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு, அடுத்த சைடு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்க. இப்பவே சாப்பிடணும் போல இருக்குது. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, எடுக்க போகிறோம். பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. இது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். நம்ம சூப்பரான டேஸ்டியான நெத்தலி ஃப்ரை ரெடி. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண போறோம். நல்லா இருக்கு. அம்மியா இருக்கு. எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்களா? சவுண்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். நீங்க நெத்தலி வாங்குனீங்கன்னா இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த நெத்தலி ஃப்ரை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். Thank you for watching. Thanks for watching. See you in the next video. Bye.